ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு எம்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட் 2026 பட்ஜெட் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் சீதாராமன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து டேக்ஸ் கட்ஸ் இருக்கும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்லாம் ஏதாவது டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கான்ட்ராரியாக செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஆன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஒரு மேசிவ் செல் ஆஃப் வந்து நேற்று நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஒன் டைமில் கிராஷ் ஆகிருந்துச்சு. அண்ட் தென் லேட்டராக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பவுமே ஒரு சேயிங் இருக்குது, வென் தேர் இஸ் பிளட் இன் ஸ்ட்ரீட் தட் இஸ் த ரைட் டைம் டு பை. அதாவது யாருமே வேணாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்ம பை பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகிருந்துச்சு. இதில் நான் ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க், அண்ட் தென் கர்நாடகா பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்கிங் செக்டரில். இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 20% கிராஷ் ஆகிருக்கு. சவுத் இண்டியன் பேங்க் ஷேர்ஸ் கிராஷ் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பிஆர் சேஷாத்ரியோட டேர்ம் வந்து எண்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில். அவர் வந்து எல்லாருமே ரீஅப்பாயின்மெண்ட் கேட்பாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கான்ட்ராரியாக வந்து அவர் எனக்கு ரீஅப்பாயின்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரிட்டையர் ஆகிறேன் இந்த பேங்க்லேருந்து அனௌன்ஸ் பண்ணதுனால 20% கிராஷ் ஆகிருக்கு. ஸோ பிஆர் சேஷாத்ரி போகிறதுனால இந்த பேங்க்கில் ஏதாவது பெருசாக சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் தான் இந்த பேங்க்கை வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணார். பட் அவருக்கு எனஃப் டைம் இருக்குது ஒரு நல்ல சிஇஓ ஃபைன் பண்ண. ஸோ அவங்க நல்ல ஒரு சிஇஓ ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வந்து 0.9 இருக்குது. அதாவது 10% டிஸ்கவுண்ட் டு புக் வேல்யூவில் இருக்குது. எப்போவுமே நம்ம பேங்கிங் ஸ்டாக் வந்து ப்ரைஸ் டு புக்கை பார்த்தா கன்சிடர் பண்ணுவோம். ப்ரைஸ் டு புக் வந்து 0.9, அதாவது ₹1 அதோட புக் வேல்யூ இருந்துச்சுன்னா 90 பைசையில் தான் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் சவுத் இண்டியன் பேங்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்தது கர்நாடகா பேங்க். இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். ஒரு பெர்மனெண்ட் சிஇஓ இல்லாதனால பேங்க் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இதோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 0.59, அதாவது ₹1 புக் வேல்யூ அப்படின்னா 0.59 பைசாவில் தான் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு மீனிங். இதுவுமே ஒரு நல்ல வேல்யூ பை தான். மறக்காமல் கர்நாடகா பேங்க்கும் கன்சிடர் பண்ணுங்கள். பட் கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல சிஇஓ வர இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் அதோட டீட்டெயில் அனாலிசிஸ் வேணுன்னா என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ரிவ்யூ வரும். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நியூ மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாமே க்ளீனப், புக்ஸ் எல்லாம் க்ளீனப் பண்ணி நிறைய என்பிஎஸில் ப்ரொவிஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர் டைமில் இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது 1.5 ப்ரைஸ் டு புக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 1ல் தான் இருக்குது. அதாவது இன்னும் 50% மேலே போக சான்ஸ் இருக்குது. பட் உடனே மேலே போகாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ப்ரைஸ் டு புக் வந்து 1.5 வரை நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கும் கன்சிடர் பண்ணிக்கோங்க.